சபையார் அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய விவாத மேடையின் தலைப்பு நல்ல பங்கு. கிறிஸ்தவ பெண்களாகிய நாம் குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் நமது பங்கை எப்படி செய்கிறோம் என்பதை விவாதிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இங்கே மார்த்தாள்களும் வந்திருக்கிறார்கள், மரியாள்களும் வந்திருக்கிறார்கள். மார்த்தாள் திருமதி சுகுணா, திருமதி மைனாவதி, திருமதி மேரி வேதமாணிக்கம், திருமதி ஏஞ்சலின், திருமதி ஜாய்ஸ் எஸ்தர் ராணி. அடுத்ததாக மரியாள்கள் திருமதி ஜெசிந்தா மேரி, திருமதி அஜிஷா, திருமதி ரூத் நாகராணி, திருமதி ஆரோக்கிய பிரியா, திருமதி ஆனந்த ஜோதி. விவாத மேடையின் முதல் தலைப்பு ஜெபம். இது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் என்று விவாதிக்க வருகிறார்கள் ஜெசிந்தா மேரி அவர்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்வின் ஆதாரமே ஜெபந்தாங்க. குடும்ப ஜெபம் செய்யணும். ஏன் நாம் குடும்ப ஜெபம் செய்யணும் அப்படின்னா, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்கிறாங்க. குடும்ப ஜெபம் செய்யணும், தனி ஜெபம் செய்யணும். தனி ஜெபம் செய்யும் போது நம்மையே கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது நிறைய அற்புதங்களை, அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதனால தான் கர்மேல் சர்ச்சில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பெண்களாக கூடி குழு ஜெபம் செய்கிறாங்க. நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நம்ம ஜெபம் பண்ணி செய்யணும். ஜெபம் இல்லைன்னா ஜெயம் இல்லைங்க. நம்மளோட வருமானத்தில் 10% தசமபாகமாக நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம். அதே போல் நம்மளோட ஜெபத்திலையுமே ஒரு பங்கை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். அன்னாள் எப்படி தன் தேவைக்காக கர்த்தரை நோக்கி இருதயத்தை ஊற்றி ஜெபிச்சாங்களோ, அதே மாதிரி நம்மளும் நம்மளோட இருதயத்தை ஊற்றி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஜெயம் பெறுவோம். நடுவர்களே, ஜெசிந்தா மேரியின் ஜாய்ஃபுல் வாழ்க்கைக்கு ப்ரேயர்ஃபுல் லைஃப் தான் காரணம் என்பதை எல்லோரும் நாம் புரிந்து கொண்டோம். அவங்க தாசில்தார் நகரில் இருந்து சரியாக 7 மணிக்கு டான்னு வந்து கர்மேல் சபை ஆலயத்தில் உட்காந்துருவாங்க. அவங்க சும்மா வருவாங்கன்னு நினைக்கிங்களா? இங்கேருந்து வரும்போதே அப்படி மலர்ந்த முகத்தோடு புன் சிரிப்போடு அப்படி மகிழ்ச்சியாக வந்து உட்காருவாங்க பாருங்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட ப்ரேயர்ஃபுல் லைஃபு. நம்ம எப்படி தசமபாகம் கொடுக்குறோமோ அதே போல் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் 10% அதாவது 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவ்வளோ நேரம் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால் ஜெசிந்தா மேரி மாதிரி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். அட, என்ன பேசுகிறீங்க நீங்கள் நடுவர்களே? ஆண்டவருக்கு நம்ம ஜெபிச்சாதான் தெரியுமா இல்லை தெரியாதா? ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியும்ல. அப்படியே நம்ம ஜெபிச்சாலும் அவர் என்ன செய்யவா போகிறாரு? அவரும் நினச்சிருப்பாரு. அவர் என்ன நினச்சாரோ அதுதான் செய்ய போகிறாரு. அதுக்கு எதுக்குங்க நான் ஜெபிக்கணும்? நான் சொல்கிறேன் கரெக்டா? நான் எதுக்கு ஜெபிக்கணும்? இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரணும், தூங்கவும் முடியாது, காலையில் வேற வேலை செய்யணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து தூங்க முடியாது, வேலை பார்த்துட்டு இங்கே வந்து டயர்டாயிரும். அதனால நாளை என்ன பண்ணி நடுவர்களே, காலையில் எந்திரிக்கவே இல்லை. நல்லா லேட்டாக எந்திரிச்சு என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பிடிச்ச சீரியல் ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் என்னென்னா ப்ரேயர் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் காலையில் ஜெபிச்சிருக்க மாட்டீங்களே? ஜாயம்மா நல்லா ஜாலியாக தூங்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக சீரியல் பார்த்துட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கை என்று எண்ணாதே ஜாய் மகளே. இது சரியான வாழ்க்கையா?
உன்னுடைய வாழ்க்கை மலை மேல் உள்ள பட்டணமாக விளங்கணும். நீ என்னடான்னா மலை அடிவாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறிய மகளே, அப்படி தூங்கக்கூடாது. அதிகாலையில் எழும்பி கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நல்லா ஜெபிக்கணுமா. அப்படி நீ முயற்சி பண்ணி வாழ கற்றுக்கொள் ஜாய் மகளே. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாக இருக்கும். என்ன சொன்னீங்க? காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரீங்களா? நான் அப்படி இல்லை. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் சர்ச்சுக்கு வரேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? நமக்கு என்ன வேணுன்றது கடவுளுக்கு தெரியுமா? கடவுள் தாங்க சொல்லியிருக்காரு, கேளுங்கள் கொடுக்கப்படும்னு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க. கேட்குறவங்களுக்கு கடவுள் கொடுப்பாருங்க. ஏன் இது மட்டும் இல்லைங்க, அழுகிற புள்ளதாங்க பால் குடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காரியம் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நல்லா சொன்னீங்க அஜிஷா. எல்லாரும் அஜிஷாவை கேட்டு கற்றுக்கோங்க. அஜிஷா லைஃபு கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு லைஃபுங்க. நாமும் அப்படியே வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம். இனியாவது முயற்சி பண்ணுவோம். நடுவர் அவர்களே, நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மையே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நாள்தோறும் ப்ரேயர் பண்ணுறேன். ஆனால் கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்பதே இல்லை. அடுத்ததான், ஒரு மனிதன் பசியாக இருக்கின்ற பட்சத்தில் அவனுக்கு சாப்பாடு கிடைக்காத போது, அவன் திருப்தியாக இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும்போது ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதனை போல் ஒரு பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நெடுங்காலம் காத்திருத்தல் ஒரு மனிதனுக்கு இளைப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அதனை போல் நான் நெடுங்காலமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு காத்துட்டே இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரொஃபஸர் அவர்களே. வசனத்தை நல்லா படிச்சிங்களா? பகுதியை சொல்லிட்டீங்க. அடுத்த பகுதி என்ன? அடுத்த பகுதியில் என்ன இருக்குது ப்ரொஃபஸர் அவர்களே? படிக்கிறத நல்லா படிக்கணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நெடுங்காலமாக நான் காத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு பதிலே கொடுக்கல. ஸோ அதனால் நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேங்க. லேட் ஆனாலும் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு பதில் தருவார். நாம் விரும்பினது நியாயமானபடி இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் அதை நமக்கு செய்வார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்காமல் இருப்பாரா? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். ஆகவே சோர்ந்து போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆமாம், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஜெபத்தை குறித்து இவ்வளோ தப்பா சோர்ந்து போய் இப்படி பேசுகிறீங்களே. ஜெபித்து ஜெயம் பெற்றவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஜெபத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பைபிளில் பார்த்தோன்னா ஈசாக்கு ஜெபிச்சாருங்க, ரெபேக்கால் கருவுற்றாங்க, எலியா ஜெபிச்சார், வானத்திலிருந்து ஆண்டவர் அக்கினியையே இறக்குனார். அது மட்டுமா, சிங்கங்களோட கெபியிலிருந்து தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சிங்கங்களின் வாய்களை கட்டி, சிங்கத்தின் வாயை கட்டி ஆண்டவர் அவரை சிங்க கெபியிலிருந்து தப்புவித்தார். அது மட்டும் இல்லாங்க, நெகேமியா ஜெபிச்சார். நெகேமியா ஜெபிச்சதுனால அலங்கத்தை கட்டி முடிச்சாருங்க. அவ்வளோ ஏன், நம்ம ஏசப்பாவை எடுத்துக்குவோமே, கெத்சமனையில் போய் அவர் என்ன பண்ணார்? ஜெபிச்சார். ஜெபிச்சதுனால தான் பிதாவோட சித்தத்தை சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். அதனால் நீங்களும் சோர்ந்து போய் இருக்கிற எல்லாரையும் சோர்வுற பண்ணக்கூடாது. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு வேத வசனத்தை நம்ம படிக்கிறோம். நம்ம ஜெபிச்சு காத்திருக்கும் பொழுது, கேட்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக அதை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பேஸ் ஆனந்த ஜோதி, கிறிஸ்மஸுக்கு பட்டாசு விடுறது மாதிரி படக்குன்னு சொல்லிட்டீங்களேப்பா. ஆனால் எல்லா விஷயத்தையும் நல்லா சரியாக சொன்னீங்கப்பா, நல்லா சொன்னீங்க. நம்ம எல்லாரும் இது மாதிரி கேட்டு ஜெபத்துக்கு சரியான பதில் கொடுத்துருக்கிறார்ல. எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க. அப்படி பதில் கொடுக்குற தேவன் நமக்கு தராமல் இருப்பாங்களா? நமக்கும் கண்டிப்பாக தருவாங்க. அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். காலதாமதம் ஆகலாம், ஆனால் அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது. விவாத மேடையில் 2வது தலைப்பு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம்.
ஆண்டவருக்கு, சபைக்கு, கணவருக்கு நாம் கிறிஸ்தவ பெண்களாகிய நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம் என்று அதை விவாதிப்பது இந்த மேடையின் நோக்கம். முதலாக டாக்டர் நாகராணி அக்கா அவர்கள் பேசுவார். நடுவர் அவர்களே, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது என்னுடைய பாயிண்டில் என்னென்னா, கர்த்தருடைய அன்பு, அதாவது பூரணமான அன்பு நாம் நம்மளுடைய கணவரிடத்திலிருந்தோ பிள்ளைகளிடத்திலிருந்தோ உறவினர்களிடத்திலிருந்தோ நாம் காணவே முடியாது. அந்த அன்பை நான் என் இயேசுவிடத்தில் கண்டேன். அது மட்டும் இல்லை, பெற்ற தாயானவள் பால் குடிக்கும் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் தாயானவள் தன் பிள்ளையை மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு எழுந்து கர்த்தருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நம்மளுக்காக பரிந்து பேசுவதோடு அல்லாமல் திரும்பவும் நம்மளை வந்து கூட்டிக் கொண்டு பரலோகத்திற்கு செல்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் பவுல் சொன்னது போல நானும் ஆசையாய், அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தரை ஆசையாய் பின்தொடர்வேன். டாக்டர் நாகராணி அக்கா நமக்கு ஒரே நேரத்தில் ஒரு விருந்தம் கொடுத்துருக்காங்க, ஒரு மருந்தம் தந்திருக்காங்க. விருந்து என்னன்னா, அவருடைய அன்புக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய அன்புக்கு கீழ்ப்படுகிறேன், அவருடைய அன்பை உணர்ந்து அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று. இது விருந்தான ஒரு செய்தி. நாமும் அப்படியே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன செய்தாலும் செய்யாமல் போனாலும் அசையாமல் அவரை பின்தொடர்வேன் என்று, எந்த சூழ்நிலையிலும் அவரில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி மருந்தான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு சோதனை காலம் வந்துவிட்டால் நம்ம சோர்ந்து போயிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம். ஆனால் அந்த நேரத்திலும் நிலைத்து இருப்பேன் என்று சொல்லியிருக்காங்க. மருந்து எப்பவும் கசக்கத்தான் செய்யும், ஆனால் அதுக்கு பிறகு நல்ல விளைவை தரும். அதனால் கர்த்தர் எப்போதும் நமக்கு நல்லதை செய்வார் என்று அவருடைய அன்பை உணர்ந்து சொல்லியிருக்காங்க. நாமும் அப்படியே கர்த்தருடைய அன்பை உணர்ந்து நடக்க வேண்டும். ஜெபம் பண்ணுறேன், நானும் தான் சர்ச்சுக்கு போகிறேன். ஏன் போகிறேன்? என்னுடைய தேவைக்காக நான் போகிறேன். இப்போ தேவன் என்ன செஞ்சார்னா, யோனா கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு யோனா என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. அதனால் என்ன பனிஷ்மெண்ட் கிடச்சி? 3 நாள் மீன் வகுத்துக்குள்ளே இருந்தார். எம்மாடி 3 நிமிஷம் கரண்ட்டு போனாலே நம்மளால் என்ன செய்ய முடியல? உட்கார முடியல. ஆனால் 3 நாள் ஒரு வயிற்றுக்கு என்ன பாடுபட்டுருப்பாரு நினச்சி பார்க்கவே முடியல. அப்பாப்பா என்னாலெல்லாம் முடியாதுப்பா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய தேவைக்காகவும் கட்டாயம் நான் என்ன செய்வேன்? ஜபத்திலையும் நான் இருப்பேன், ஆண்டவரை தேடுவேன். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் ஆசீர்வாதம் கிடைக்காது என்பதற்காக கீழ்ப்படுகிறது உண்மையான கீழ்ப்படிதல் அல்ல. உண்மையான கீழ்ப்படிதல் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்திலும் எதுக்காகவும் நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து கர்த்தருடைய அந்த கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு அவர் நம்மோடு பேசும்போது எல்லாம் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் அன்போடு கீழ்ப்படுகிறது தான் உண்மையான கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு பயம் வேணும், நாம் பயப்படணும். எதுக்கு பயப்பட வேண்டும் என்றால், பாவங்கள் செய்யும்போது அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கும்போது அந்த அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் நம்மை மேற்கொள்ள வரும்போது நாம் பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படி பயந்தால் நம்ம அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட வேளைகளில் தான் பயப்படணுமே தவிர ஆசீர்வாதத்துக்காக பயப்படக்கூடாது. அடுத்த தலைப்பு, சபை ஒழுங்குகளுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய சபைக்கு, சபையில் உள்ள ஒழுங்குகளுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத விவாதிக்க வர்றாங்க. நடுவர் அவர்களே, சண்டேனாலே சர்ச்சு தான். நாங்கள்லாம் என்ன செய்வோன்னா, சண்டே அப்படியே உட்காந்துருவோம். நடுவர் அவர்களே, குளிக்காமல வருவீங்க, சர்ச்சுக்கு வர மாட்டோம். நடுவர் அவர்களே, அதான் கொரோனா டைம்ல இருந்து யூடியூப்ல சண்டே சர்வீஸ் எல்லாம் போட்டுறாங்கல்ல, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, குடும்பமாக காலையில் எந்திரிச்சோன்னே டிவி முன்னாடி உட்காந்துருவோம். ஆனால் நடுவர் அவர்களே, திருவிருந்த ஆராதனை மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு மட்டும் நல்லா குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி சர்ச்சுக்கு தவறாமல் வந்துடுவோம். நடுவர் அவர்களே, இதில் என்னென்னா,
சண்டே மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காலையில் டிவி ஆன் பண்ணோம்னா நைட்டு ஃபுல்லாக டிவி, நைட்டு வரைக்கும் டிவி ஓடிட்டே தான் இருக்கும். காலையிலேருந்து ஏசப்பா பாட்டு வசனமாக தான் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். இதில் கேட்காத சத்தியமாக நாங்கள் இங்கே வந்து கேட்டுற போகிறோம் நடுவர் அவர்களே. இன்னொன்று என்னென்னா, எனக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸில் நடுவர் அவர்களே ஒரு பெரிய வசதி. நான் சர்வீஸ் பார்த்துட்டே சைட் பை சைடாக வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடுவேன் நடுவர் அவர்களே. இது போக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ரட்சிக்கப்படாதவங்க தானா, அவங்கெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் சண்டே தான் நடுவர் அவர்களே வைப்பாங்க. நான் மிஸ் பண்ணுவேனா? மிஸ் பண்ணவே மாட்டேன். அந்த ஃபங்க்ஷன்லாம் போய் நல்லா அட்டன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வந்து ஈவினிங் சர்வீஸ் பார்த்து முடிச்சிடுவேன். எப்படி நடுவர் அவர்களே, ஒரு கல்லில் 2 மாங்காய்? அம்மாடி, ஒரு கல்ல 2 மாங்காய் இல்லைப்பா, நீ 7-8 மாங்காய் அடிச்சிருவாடி மகளே. ஆன்லைன் ப்ரேயர் எதுக்காக வச்சுருக்காங்கம்மா? உடம்புக்கு முடியாதவங்க, ஆலயத்துக்கு போக முடியாதவங்க, முதியவர்கள், நோயாளிகள் இவங்க பார்த்து பயன்படட்டும் என்று எண்ணி தான் ஆன்லைன் ப்ரேயர் வச்சுருக்காங்க. சூனாம்மா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்தா என்னம்மா? வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே ஆராதனையில் நான் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே எப்படி ஆராதனையில் முழு மனசோடு ஈடுபட முடியும்? பாதி வேலை கவனத்தில் இருக்கும், இன்னும் பாதி ஆராதனையில் இருக்கும். இது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையா? கர்த்தருக்கு பிரியமாக ஆராதிக்கணும்ப்பா. ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோடு உறவாடணும். இப்படி தான் நம்முடைய ஒருமுகப்படுத்தி கர்த்தருக்கு மட்டுமே ஒரே இடம் கொடுத்து ஆராதனை செய்யணும். இதுதான் உண்மையான ஆராதனை. இனியாவது ஆலயத்துக்கு ஒழுங்காக ஒவ்வொரு வாரமும் வந்து நல்லா ஆராதனை செய்யுங்கப்பா. ஓகேயா? நடுவர் அவர்களே, இப்படிப்பட்டவங்களால தான் இன்னும் எழுப்புதலே வராமல் இருக்குது. நானும் என்ன செய்வேன் தெரியுமா? பாஸ்டம்மா சர்ச்சு சர்வீஸில் ஒரு 3 பாட்டு பாடுவாங்க, அப்படி தானே? எல்லாரும் வந்து சேரணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் எப்படியாவது வந்துடுவேன், சர்ச்சுக்கு வந்துடுவேன். அப்படியே என்னால் வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக பாஸ்டர் வந்து இந்த நாத்துமாவை கத்திர சொல்லிட்டு ஆமீன் போடுவார்ல, ஆமீன் போட்டு நான் வந்து சேர்ந்துருவேன். நடுவர் அவர்களே, இப்படிலாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி இருந்தால் எப்படி எழுப்புதல் வருது? இது பெரிய சாதனைடா. எல்லாரும் வந்து சேரணும், சேர்றதுக்காக தான் 3 பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான எண்ணம். நாம் கர்த்தர் நம் மீது வைத்துள்ள அன்பு, கரிசனை, இரக்கம் இதெல்லாம் எண்ணி எண்ணி துதிப்பதற்காக தான் அந்த பாடல் ஆராதனை வச்சுருக்காங்கடா. அதுக்காக தான் ஆலயத்தில் பாட்டு பாடுறாங்க. இந்த ஆராதனை செய்கிறதுக்கு பாடல் பாட தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துடுடா செல்லம். ஓகேயா? நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் சொன்னாங்க சபைக்கு கூடி வரதே வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்ட்டு. ஆனால் நான் சபைக்கு வர்றது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். சபைங்கிறது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளுக்காக அவரோட ரத்தத்தை, விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சொத்து. சபை வந்து இயேசு கிறிஸ்துவோட மனவாட்டி. சபையை வந்து பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை அப்படின்னு இருக்குது. என்னமோ அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டிலேயே இருப்பாங்களாம், யூடியூப் பார்ப்பாங்களாம், டிவி பார்ப்பாங்களாம், ஆண்டோட வார்த்தையை கேட்பாங்களாம், அதிலேயே சந்தோஷமாயிருவாங்களான்னு. ஆனால் வீட்டில் இருக்கிறப்ப ஆண்டோட வார்த்தையை மட்டுமே கேட்டு உலகப்பிரகாரமான நிகழ்ச்சிகளை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் நம்ம அதிலே திருப்தி ஆகிடக்கூடாது இல்லைங்களா? நமக்கு சபைக்கு வரணும். சபையில் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நம்ம வந்து சுகம் இல்லாமல் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து சுகம் தருகிற இடம்தான் சபை. நம்ம வந்து சோர்ந்து போய் விடுகிறப்ப நம்ம வந்து நம்மளை தூக்கி நிறுத்துகிற இடம் தான் சபை. நம்ம பாவத்தில் இல்லை தவறி விழுந்துறப்ப நம்மளை நேர்வரில் கொண்டு போய் சேர்க்கிற இடம் தான் சபை. சபை கூடி வருவதில் நம்ம விட்டு விடாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோமே. அதே மாதிரி சபையின் மூலமாக தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். நடுவர்களே, நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாரம் தவறாமல் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியான நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற ஆராதனையில் பங்கு கொள்வோம். மாதத்தில் ஒரு நாள் நடக்கிற திருவிருந்து ஆராதனையில் நாங்கள் எல்லாரும் பங்கு எடுத்துக்கொள்வோம். நம்மளுடைய சபையின் போதகருக்கு எல்லா காரியங்களையும் நாங்கள் உறுதுணையாக இருந்து அவருக்கு வந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோம். நம்ம சபைக்குன்னு சட்டத்திட்டங்களும் ஒழுக்கங்களும் இருக்குது. அதுக்கு தவறாமல் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஏசப்பா எங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற ஊழியத்தை நாங்கள் ஒழுங்கு கிரமமாக செய்து முடிக்கிறோம். நடுவர் அவர்களை, இப்படி வந்து நம்ம சபையின் ஒழுங்குகளுக்கும் அதுக்கும் சபைக்கும் கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்கணும். நடுவர் அவர்களே, ஆரோக்கிய பிரியாவின் ஆலோசனையை கேட்டீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கிய பிரியாவின் ஆலோசனையை கேட்டு நாம் எல்லாரும் வாழ்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று அன்றைக்கே அவ்வை பாட்டி பாடியிருக்காங்க.
இதிலிருந்தே தெரியலையே, ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக வரணும், ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத அன்றைக்கே நம்மளை போல் உள்ளவங்களுக்காக தான் அவ்வை பாட்டி பாடி வச்சுருக்காங்க போல். இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, புதன்கிழமை நடக்கக்கூடிய பெண்கள் கூட்டம், வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஃபாஸ்டிங் ப்ரேயர், சனிக்கிழமை நடக்கக்கூடிய விடுதலை ஆராதனை, அபிஷேக ஆராதனை, இது போல உள்ள எல்லா ஆராதனைகளிலும் எல்லா கூட்டங்களிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த தலைப்பு, உங்கள் சொந்த புருஷருக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்கள்? கிறிஸ்தவ பெண்களாகிய நாம் நம்முடைய சொந்த புருஷர்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோம் என்பதை விவாதிப்பதற்காக வர்றாங்க. நில்லுனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும். நடுவர் அவர்களே, உங்க கணவராப்பா? நடுவர் அவர்களே, சொன்னது எனக்கு தான். சபை கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படியுதோ அப்படியே மனைவிமார்களே உங்களோட சொந்த புருஷருக்கு எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் எல்லா காரியங்களிலும் என் கணவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என் கணவர் என் மேல் அன்பா இருக்கிறார். கையுங்காலும் தூக்கும் ஆடிப்பாவை என்று சொல்லுவாங்க. சங்க இலக்கியத்தில் ஒரு லைன் உண்டு, கையுங்காலும் தூக்கும் ஆடிப்பாவை ஜெசிந்தா மட்டும்தான். அடுத்து, கணவருக்கு எப்படி கீழ்ப்படியணும்? ஈக்குவல் ரைட்ஸு பேசக்கூடாது. ஆண்களிடம் கணவரிடம் போய் நம்ம ஈக்குவல் ரைட்ஸு பேசணுன்னா அது சரியாக இருக்காது. எவ்வளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை சுகமாக இருக்கும், நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால் நம்ம பெண்களாகிய நாம் விட்டு கொடுத்து போகணும், ஈக்குவல் ரைட்ஸு பேசக்கூடாது. அடேங்கப்பா, நில்லுனா நிற்பாங்களா, உட்காருனா உட்காருவாங்களா? என்னங்க அது சுத்த கொத்தடிமைத்தனமாக இருக்குது. இப்படிலாம் நடக்குமாங்க இந்த காலத்தில்? இது எனக்கெல்லாம் இது செட் ஆகாதுங்க, சுத்தமாக இது எனக்கு செட் ஆகாது. இவங்க சொல்கிறத பார்த்தா சாராள் ஆபிரகாம ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிட்ட மாதிரி இந்த காலத்துலேயும் வீட்டுக்காரர் ஆண்டவனே ஆண்டவனேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க அது செட் ஆகுமாங்க? கர்த்தருக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சமம் தாங்க. அவரும் வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாரு, நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன். இதில் எதுக்குங்க கீழ்ப்படியணும்? நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இந்த கீழ்ப்படிதெல்லாம் தேவையே இல்லைங்க. மகளை ஏஞ்சலின், இப்படி எழுதுனாதான் உனக்கு மார்க் உண்டு அல்லது உனக்கு மார்க் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் புத்தியை நம்ம கணவர்கிட்ட காட்டக்கூடாது. அது ஸ்கூலோடு விட்டுறணும். கணவர்கிட்ட இது இப்படி தான் அப்படின்னுக்கிட்டு சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. நம்முடைய உங்கள் கணவர் உங்கள்கிட்ட அன்பு செலுத்துகிறாரோ செலுத்தலையோ, நீங்கள் அன்பு காட்டி பாருங்க, நீங்கள் அன்பை செலுத்தி பாருங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை வெறுத்தா கூட உங்கள் அன்பை காட்ட காட்ட அவர் உங்கள் மேலே அன்பாக இருப்பார். அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் உள்ள செய்தி என்ன சொல்லுது, சுருக்கமாக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு இப்படிப்பட்டது. இப்படிப்பட்ட அன்பை உங்கள் கணவற்றை நீங்கள் செலுத்தினீங்கன்னாக்கி உங்கள் கணவருடைய ஆத்மாவையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம், நீங்களும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். விவாத மேடையின் அடுத்த தலைப்பு, நமது ஆரோக்கியம், தோற்றம், உடை இவைகளெல்லாம் எப்படி இருக்குது? சமுதாயத்தில் நம்முடைய அந்த வெளி அலங்காரம், வெளி தோற்றம் எப்படி இருக்கிறது? நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி உடை அணிகிறோம், எப்படி அலங்காரம் பண்ணி கொள்கிறோம், அணிகலன் எப்படி அணிந்து கொள்கிறோம் என்பதை பற்றி விவாதிக்க வருகிறார். நான் பேசுகிறேன் நடுவர்களே, இதை பற்றி பேசுங்கப்பா, பேசுங்க. பிரியமானவளே, உன் ஆத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. இதை பாட்டு தெரியுமா நடுவர்களே? எனக்கு நீங்க ஆரோக்கியம் சொன்ன என்ன வந்துச்சு தெரியுமா? சாப்பாடு தான் வந்துச்சு. நான் எங்க வீட்டில் சூப்பராக சமைப்பேன், டேஸ்ட்டாக சமைப்பேன். அது என் பையன் இருக்கான்ல, அவன் வெரைட்டியாக கேட்பான், டெய்லி வேணும் கேட்பான். அதனால ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து டேஸ்ட்டாக சமைப்பேன் நடுவர்களே. அதில் கொஞ்ச
கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் என்ன செய்யணும், எல்லாத்துலேயும் மிஞ்சும். அது எல்லாத்தையும் யார் சாப்பிட தெரியுமா? நான் தான் சாப்பிடுவேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால எல்லாத்தையும் சாப்பிட்றனால தான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன். நான் அதையும் என்ன செய்வேன் தெரியுமா? யோகா பண்ணி மெயின்டைன் பண்ணிக்குவேன் நடுவர்களே. இப்படி தான் என்னோடய ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறேன் நடுவர்களே. அம்மா, யோகா பண்ணுறது நம்முடைய கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு சரியானது கிடையாது. கிறிஸ்தவ பழக்க வழக்கங்களுக்கு அது புறம்பானது. அதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். இப்படி செய்து உங்கள் உடம்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாம் இருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். சுத்தமாக வச்சு வாழ்ந்தாலே போதும். அதுவே நம்முடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். நடுவர் அவர்களே, இப்போ அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க? பிரியமானவளே. பிரியமானவளே வா. அதுக்கு அடுத்த லைன் என்னன்னு கேட்டிருக்கீங்களா? ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. ஒழுங்கின்படி ஓடணும். ஏங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நம்ம வயிறு என்ன குப்பை தொட்டியா? வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொட்டிக்கிறதுக்கு? அப்படி இல்லைல்ல. அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்லப்பா, கொஞ்சம் மீதி வரும், அதை எடுத்து நான் சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சம் உண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்மளோட சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். அதை நம்ம எப்படி பரிசுத்தமாக வச்சுக்கணும்? நல்ல ஹெல்த்தான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடணும், நேரத்துக்கு எழும்பணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். அப்படி தானே நடுவர் அவர்களே? அதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். நான்லாம் என்ன செய்வேன்னா, சரியான நேரத்துக்கு எழும்புவேன், ஹெல்த்தான ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடுவேன், வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஹெல்த்தியாக சமைச்சு கொடுப்பேன், சரியான நேரத்துக்கு தூங்குவேன். அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு வந்து பேசிட்டு பாடக்கூடாது. சரியா? பெண்களாகி நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறபடினால ஒழுங்கும் கிரமமுமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சபாஸ் ஆனந்த ஜோதி, சரியாக சொன்னீங்க. நம்ம ஜாய் மாதிரி உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல அட்வைஸும் சொன்னீங்க. நல்ல சத்துள்ள ஆகாரமாக பார்த்து இனிமேல் பிள்ளைக்கு சரியான நேரம் சரியான சத்துள்ள ஆகாரம் கொடுப்பாங்க. நீங்கள் சரியான நேரத்துக்கு நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. நோய் இல்லாமல் ஆனந்தமாய் வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஆனந்த ஜோதி இப்படி ஸ்லிம்மாக அழகாக இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்க டயட் ஃபார்முலான்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்காவது ஆனந்த ஜோதி மாதிரி ஸ்லிம்மாக அழகாக வரணுன்னாக்கி டயட் ஃபார்முலாவை கேட்டு கற்றுக்கோங்கப்பா. அடுத்த தலைப்பு உடை அணிதல். நடுவர் அவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ஏசப்பாவை பார்ப்பதற்காக சபைக்கு ஓடோடி வந்துடுவேன். ஆனால் நான் வரும்போது எப்படி வருவேன்னு தெரியுமா? நல்லா கிராண்டாக ட்ரெஸ் போட்டுட்டு நகையெல்லாம் அணிந்து கொண்டு, அது விலையுயர்ந்த காஸ்ட்லியான ஜுவல்ஸ் அதெல்லாம் போட்டுக்கிட்டு லேட்டஸ்ட்டாக வந்தாலும் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடுவேங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு வருவதானா பிடிக்குங்க. அதே போல் நான் பரிசுத்த அலங்காரத்தோடு நான் வந்துடுவேங்க. அம்மா, சும்மாவே நீங்கள் தகன்னு வருவீங்க, அது கூட இன்னும் பளபளன்னு வர்றீங்களே. இது பரிசுத்தமான அலங்காரம் இல்லை ப்ரொஃபஸர் அவர்களே, இது ஆடம்பரமான அலங்காரம். பரிசுத்த அலங்காரம் என்று பைபிளில் சொல்லியிருக்காங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படித்தால் நன்றாக தெரியும். பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது என்று வேதத்தில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரொஃபஸர் அவர்களே. இனிமேல் இதையும் கற்றுக்கொண்டு இதையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. ஓகே? என்ன சொன்னீங்க? கிராண்டு ட்ரெஸ்ஸு, கிராண்டு ஜுவல்லு, பரிசுத்த அலங்காரமா? பரிசுத்த அலங்காரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? வெளியில் நம்ம நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிறது தான் பரிசுத்த அலங்காரமா? கிடையாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அமைதி தாங்க, சாந்த குணம் தாங்க உண்மையான அலங்கரிப்பு. நம்ம வெளியில் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளத்தில் வந்து அன்பே இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி அது வந்து பரிசுத்த அலங்காரமாக இருக்கும்? அது வந்து வெள்ளி முலாம் பூசப்பட்ட
ஓட்ட பானை மாதிரி இருக்குங்க. அதனால் நீங்கள் எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் அணியக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்ல கண்ணியமான நல்ல உடைகளை தேர்ந்தெடுத்து அணியணும்னு சொல்கிறேன். அஜிஷா நல்லா சொன்னாங்க, எப்படி உடை அணியணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் நல்லா சொன்னாங்க. அஜிஷாவை பற்றி சொல்லணுன்னா அவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, ரொம்ப அமைதியாக வருவாங்க. இங்கேருந்து வரும்போது அவங்க வர்றதும் தெரியாது, எங்கே போய் உட்காந்துருக்காங்கங்கிறதும் தெரியாது. அவ்வளவு ஒரு அமைதியாக வருவாங்க, அமைதியாக இருப்பாங்க. நல்லா சொன்னாங்க அஜிஷா. அவங்க சொல்கிறத கேட்டு நாமும் நம்ம வாழ்க்கையில் இவைகளை கடைப்பிடித்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அடுத்த தலைப்பு, பணத்தை எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறோமா, இல்லை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமா, பணத்தை வேஸ்ட்டாக பயன்படுத்துகிறோமா, எல்லாம் ஒரு அளவோடு இருக்கணும் அப்படிங்கிறத விவாதிக்க வர்றாங்க. நடுவர் அவர்களே, சாரீ ஜுவல்ஸு இதெல்லாம் கொடுத்த ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? மத்தேயு 6:20 வாசித்து பார்த்துருக்கீங்களா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அங்கே பூச்சியும் துருவும் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருமா. திருடர்கள் கண்ணமிட்டு திருடிடுவாங்களாம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அதை செலவு பண்ணணும், வாழ்க்கை வாழ்வதற்கே. அதுதான் என்னோட பாயிண்ட். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப கபடற்ற மனசு, கபடே இல்லை, கபடு இல்லாத ஒரு நல்ல மனசு, சரிதான், அது ஓகே. பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல பைபிளில், அதுவும் இருக்குதுல்ல. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அது இல்லை. இன்னொன்று, சரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு தாய் வீட்டு சீதனமாக கொடுத்து விட வேண்டுமே. அப்போ எதை கொடுப்பீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு கபடு இல்லாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி என்ன பண்ண முடியும்? அதனால் நீதிமொழிகள் 31 சொல்லியிருக்கிறத கொஞ்சம் நல்லா படித்து பார்த்து அந்த புத்தி உள்ள ஸ்திரீயாக கொஞ்சம் வாழ பழகுங்கள். திருமதி ஏஞ்சலின் அவர்களே. நடுவர் அவர்களே, அவங்க என்ன ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுகிறாங்க. யார்கிட்ட அவங்க அவசர தேவைன்னா போவாங்க, எவர்கிட்ட போய் நிற்பாங்க? யார்ட்டையாவது கடன் வாங்குவாங்களா இருக்கும். நம்ம வேத வசனத்தில் படிக்கிறோம், எறும்பு அதனோட அன்றாட தேவைக்காகவே அதை ஆகாரத்தை சேமித்து வைக்குது. 5 அறிவுள்ள எறும்பு அப்படி இருக்கிறப்ப 6 அறிவு உள்ள மனிதர்களாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம கட்டாயம் சேமித்து வைக்கணும், கட்டாயம் தேவையில்லாத செலவுகளை பண்ணாமல் இருக்கணும். நம்ம எங்கள் வீட்லலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? வருகிற சம்பாத்தியத்தில் 10ல் 1 பங்கு ஆலயத்துக்கு கொடுப்போம், 1 பங்கு எடுத்து நாங்கள் சேமித்து வைப்போம். மீதி இருக்கிற பணத்தை தான் நாங்கள் திட்டமிட்டு செலவு பண்ணுவோம். நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். நடுவர்களே, சூப்பராக பேசுனீங்கப்பா. மகிழ்ச்சியாக வளர்க்கணும்னா ஆரோக்கிய பிரியாவுக்கு ஆலோசனை கேட்டு எல்லாரும் அதன்படி வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். அட என்னம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க? எறும்பு சேமித்து வைக்கிறான். இத்தினூண்டு எறும்பு சேமித்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை சேமித்து வைக்கணுமால? என்னப்பா எருமை நீட்டு கேட்குது? எருமை இல்லை நடுவர் அவர்களே, எறும்பு ஏஎன்டி ஆண்ட் எறும்பு. ஓகே ஓகே. நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. வாழ்க்கைக்கு பணம் அவசியம் இல்லையா? அவசியம்தான். அப்போ பணம் சேமித்து வைக்கணுமா அவசியமா இல்லையா? அவசியம்தான். நான் எப்படி பணத்தை சேமித்து வைக்கிறேன்னா, என் வீட்டுக்காருக்கும் என் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் பணத்தை பூரா வட்டிக்கு விட்டுருவேன். வட்டி குட்டி போடுமே உங்களுக்கு? ஓ, நல்லா போட்டுக்கிட்டே இருக்கேன். போட்டுக்கிட்டே இருக்கு. என்னுடைய தேவைக்காக கூட அதுல இருந்து 1 பைசா என்ன செய்ய மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். எவ்வளவு பெரிய சேமிப்புப்பா. எங்கள் வீட்டில் வாரத்தில் 7 நாள் 5 நாள் ரசம் சோறுதே. ரசம் சோறு சாப்பிட்டு இப்படி இருக்கீங்களா? எவ்வளோ சிக்கனமாக சேமிச்சு வைக்கிறேன் பார்க்குறீங்களா? வெறும் ரசம் சோத்தில் என்ன செஞ்சேன், வட்டிக்கு விட்டு பணம் சேர்த்து வைக்கிறேன். நீங்களும் கற்றுக்கோங்க. பிரசங்கிகளோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணத்தே வாழ்க்கைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியம்னு. அதனால் பணம் தேவை அவசியத்தை உணர்ந்து நம்ம எப்படி சேமிக்கணுமோ அப்படி சேமித்து வச்சுக்கோங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் தரித்திரம் அடைவாரும் உண்டு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பணம் நமக்கு முக்கியம், நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அவசியமான இடத்துல செலவு பண்ணணும், அவசியம் இல்லாத இடத்துல என்ன செய்யணும், செலவு பண்ணவே கூடாது. தகுதி அறிந்து அதை செலவு பண்ணணும். முதல்ல வட்டிக்கு விடுறதே தப்பு, எல்லாருக்கும் தெரியும். அதுவும் புருஷனுக்கு தெரியாமல் வட்டிக்கு விடலாமா?
விடக்கூடாது. இப்போ தான் பேங்கில் எத்தனையோ முறை இருக்குது. காசு சேமிக்கிறதுக்கு எவ்வளவோ முறைகள், திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி முடிவு எடுத்து எந்த பேங்கில் எந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்னு பார்த்து ஆலோசித்து ஏதாவது ஒரு திட்டத்தில் சேரணும். இதுதான் ஒரு தகுதியான சேமிப்பு முறை. நம்ம வட்டி கொடுக்கறது குட்டி போடும், கண்டிப்பாக குட்டியும் சேர்ந்து ஒரு நாள் ஓடி போயிடும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம ஞானமாக காசை சேர்க்கறதுக்கு கற்றுக்கணும். கிறிஸ்தவ பெண்களாகிய நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம்? நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? நடுவர் அவர்களே, ஊழியம் செய்கிறதுக்கு தான் ஊழியக்காரங்க இருக்கிறாங்கல்ல நடுவர் அவர்களே, அவங்க அதுக்குன்னே அழைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எதுக்கு நடுவர் அவர்களே செய்யணும்? எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா நடுவர் அவர்களே? காலையில் எந்திரிச்சா என் புருஷனை பார்க்கணும், என் பிள்ளைங்களை பார்க்கணும், பத்தாததுக்கு என் மாமியார் மாமனாரை வேற பார்க்கணும். இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு எப்படி நடுவர் அவர்களே ஊழியம் செய்ய முடியும்? முடியவே முடியாதுமா. உன்னோட கோணத்தில் முடியவே முடியாதுடா. சோனா கண்ணு, நீங்கள் வீட்டுக்கு ஊழியம் பண்ணுறீங்க, சரியாக ஊழியம் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டுக்கு, கணவருக்கு, பிள்ளைகளுக்கு, மாமனார் மாமியார் எல்லாரையும் நீங்கள் நல்லா கவனிக்கிங்க. உங்கள் வீட்டு ஊழியம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சின்ன அழைப்பாவது வைத்திருப்பார் இல்லையா? அதை அறிந்து அதுக்காக நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு கற்றுக்கணும்மா. நமக்காக ஜீவன் விட்ட கர்த்தருக்கு நம்மால் என்றதை செய்ய வேண்டாமா? அவருடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாம் தேடி நமக்கு ரட்சிப்பு தந்து இன்றைக்கு இந்த இடத்துலையும் உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருடைய அன்பை எண்ணி, அவருடைய தியாகத்தை எண்ணி, அவருக்கு நம்மால் முடிந்த அளவு என்ற அளவு ஊழியம் செய்ய வேணும்டா கண்ணு. இனிமேலாவது கொஞ்சம் முயற்சி செய்யலாம். நடுவர் அவர்களே, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல ருசியாக சமைச்சோன்னா நம்ம என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டுக்காரவங்க, நம்ம சொந்தக்காரவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி நான் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு எது இஷ்டமோ எது பிரியமோ அதை இன்னொருத்தட்ட நம்ம சொல்கிறோம். கர்த்தரின் அன்பை நம்ம எவ்வளவா ருசிச்சிருக்கோம். அதனால் பைபிள் வசனமும் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள்னு தான் சொல்லுது. அது அப்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு ஐயோன்னு வேற வேத வசனம் சொல்லுது. அதனால் சுவிசேஷத்தை சொல்லுவது நமது கடமையாக இருக்கிறது. அதனால் தேவ வசனத்தின்படி நாம் அந்த ஊழியத்தை செய்வோம். நல்ல செய்தி சொன்னாங்க. நம்ம இப்படி இருக்கிறோமா? நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இப்படி ஏதாவது நம்மளால் இயன்றதை செய்கிறோமா? செய்யலையா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிறருக்கு கூறுவதற்கு இனியாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை செய்யலை அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கு இருந்தாவது கர்த்தருடைய வசனத்தை நம்மால் இயன்றவரை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணினோம் என்றால்தான் கர்த்தருடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும். இப்போ மார்த்தாள்கள், மரியாள்கள் எல்லாரும் விவாதம் பண்ணினோம். இதில் கர்த்தர் சொல்கிறாரு, மார்த்தாளே நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மார்த்தாள் மரியாளை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? மார்த்தாளாக இருக்கோமா, மரியாளாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, நம்ம எல்லாரும் மரியாளாக இருக்கிறோம், கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடக்கிறோம், அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்று நம்மை நாமே மரியாள்களாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அந்த எண்ணத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே உண்மையிலேயே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மிடம் உள்ள அந்த மார்த்தாள் குணங்கள் ஒவ்வொன்றாக வெளியே கொண்டு முழுமையாக மரியாளாக கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை மற்றவர்களுக்கு கூறுவதற்கு நாம் நல்ல கவனமாக இருக்கணும். பெர்ஃபெக்டாக அந்த வேலையை பார்க்கணும்.
கர்த்தருக்கென்று ஒரு சின்ன ஊழியம் நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு கண்டிப்பாக தருவார், தராமல் இருக்கவே மாட்டார். நம்ம ஒவ்வொருத்தரும், நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய பெரிய நன்மைகள் செய்கிறாரு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நாம் உணர்ந்து தான் இருக்கிறோம், நம்ம அனுபவித்து இருக்கிறோம். அதனால் இதே மாதிரி கர்த்தருக்கு தொண்டு செய்யணும், அவருடைய வசனத்தை சொல்லணும், அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழணும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை, அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்து அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதை செய்ய அப்படின்னா செய்யணும், செய்யாத அப்படி என்றால் செய்யக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காததை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். அந்த நேரம் நமக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஆனால் எதையுமே நினைக்காம முழு மூச்சாக கர்த்தருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறதெல்லாம் கவனமாக கவனித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ பிரியமானவளே, நீ உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ தெரிந்து கொண்டாய் என்று அவர் சொல்லுவார். அப்புறம் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரியே, நீ உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் கூறணும், அவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நம்ம சபை சார்பில் நான் அனைவருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக இப்படி எங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு, மார்த்தாள்கள் மரியாள்கள் என்று ஒரு பேசுகிறதுக்கு ஒரு விவாத மேடை அமைத்து அதில் பேசுவதற்கு எப்படி பேசணும், என்ன பேசணும், எல்லாமே எங்களுக்கு வழிகாட்டி ஒரு வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி. முதலாவது நன்றியை செலுத்துகிறோம், நாங்கள் அனைவரும் நன்றி கூறுகிறோம். அடுத்ததாக நம்முடைய பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அதற்கு அடுத்ததாக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி எல்லாம் எது எப்படி இருக்கணும், யார் எப்படி பேசணும், யாருக்கு என்ன மார்த்தாளா மரியாளா எல்லாமே வழிகாட்டியதை அடுத்து லிடியா ராத்திரியும் சரி, நேற்றெல்லாம் நாங்கள் இங்கேருந்து போகிறப்ப ராத்திரி 9 மணி ஆயிற்று. ஆனால் அவள் காலேஜுக்கு போய் படித்து அதுக்கு பிறகு இங்கே இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமும் அவள் அப்படி செய்துட்டே இருந்தாள். அந்த லிடியாவுக்கும் நாங்கள் எங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன